வணக்கம், நான் உங்க வாசன். நீங்க தம்ப்நெயில்ல பார்த்து வந்தது உண்மைதான். டிடிஎஃப் யாருன்னா ட்வின் த்ராட்லர்ஸ் ஃபேமிலி. நம்ம வீடியோ பார்க்குற நீங்க தாங்க. சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான் தட்டி விட்டுக்கோங்க. ஆமாங்க, கால் உடஞ்சு போச்சு. என்னாச்சு, எப்படியாச்சு, எதனாலாச்சு எல்லாமே நான் தெளிவாக வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி அன்னைக்கு வந்து என்னால் பெருசாக விளாக் பண்ண முடியல. சின்ன சின்ன கிளிப்பெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நம்ம வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். நல்லா ஃபன்னாகவே இருக்குங்க. இது வந்து சேடான விளாகாக இருக்காது, நல்ல ஃபன்னான விளாகாக இருக்கும். கவலையப்படாதீங்க. வீடியோ வந்து அப்பப்போ வந்து உங்களுக்கு இப்படி பார்க்குற மாதிரி இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு சரியாக எடுக்க முடியலைங்க. அதனால தான் இனி அடுத்தடுத்து வர்ற வீடியோஸ்லாம் கரெக்டாக உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்லேயே வரும். இப்போ மட்டும் நீங்கள் அப்பப்போ ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. சரிங்களா டிடிஎஃப்? அதே மாதிரி இந்த விஷயத்துக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன்னு கேட்டால் வருத்தப்படுறேன், ரொம்பலாம் வருத்தப்படலைங்க. டிடிஎஃப் 8 லட்சம் பேர் இருக்கீங்க. இப்போ நான் கவலைப்படுவேன்னா எனக்கு ஒன்றுனா நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. ஆமாங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டரே நம்ம டிடிஎஃப் வேற லெவலில் நம்மளுக்கு கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாரு. அதெல்லாம் நான் வந்து அந்த கிளிப்பெல்லாம் நான் உங்களுக்கு போடுறேன். அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். டிடிஎஃப் வேற எதுவுமே இல்லை. ஸ்டன்ட் ப்ராக்டிஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்ட் டைமில் ஸ்டன்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக தாங்க எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். வீலி கரெக்டாக பண்ணிட்டு இருந்தேன், ஸ்டாப்பி கரெக்டாக பண்ணிட்டு இருந்தேன். லென்த்தாக பண்ணல. நம்ம இப்போ ஸ்டார்டிங்கில் பழகிறதுனால எல்லாம் ஷார்ட்டாக. இப்போ வந்து வீலி அடிச்சுன்னா கொஞ்சம் தூரம் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் இறக்கிடுவேன். ஸ்டாப்பி அடிச்சா ஸ்டாப்பி வந்து இப்போதான் நல்லா பழகிட்டு இருக்கேன். அதனால கொஞ்சம் தூரம் தான் டிராவல் பண்றேன். ட்ரிஃப்ட் அடிச்சனாலும் நல்லா அடிக்கிறேன். இந்த மூணுமே அட் அ டைம்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஒரே ஒரு இடத்துல மட்டும் அப்படி தூக்கி வீசிருச்சுங்க. சரியான தூக்கி வீசிருச்சு. நல்லா அப்படியே ஏர்லயே போய் விழுந்தேன். நான் எப்பவுமே வந்து இந்த விஷயத்தெல்லாம் சின்னதாக தான் நினைப்பேன். எப்பவுமே கீழே விழுகிறது வந்து பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி பழகணும்னா கீழே விழுந்து தான் பழக முடியும். கீழே விழுந்தா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் நான் நினைப்பேன். அந்த மாதிரி தான் நான் கீழே விழுந்தோடனே சரி ஒன்னாகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு நின்றுட்டு முதுகெல்லாம் வலிச்சது. என்னன்னு எடுத்து பார்த்தா முதுகுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காயம். சைட்ல வேணா நான் போட்டோ போடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. பட் வந்து ஃபுல்லா அது என்ன ஆயிருக்கு அப்படின்னு ஃபுல்லா இருக்கு ஒரு போட்டோ. பட் அதை நான் போடல. அதை போட்டா ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்கே ரொம்ப வருத்தமா இருக்கும். அதனால நான் அதை போடல. சின்னதா இருக்கிறது மட்டும் போடுறேன். நல்லா ஆழமா பதிஞ்சிருச்சு. பட் அது இப்ப சரியாயிடுச்சுங்க. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அது அப்புறம் நான் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி நடக்கிறேன். காலு சரியான வலிங்க. ரொம்ப வலியை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் தூரம் நடந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே உட்கார்ந்துட்டேன். சரிங்களா? அப்போ ஒரு வீடியோ கிளிப் எடுத்திருப்பேன், அதை பாருங்க. மெதுவாடா. அந்த கிளிப்பை பார்த்துருப்பீங்க. நான் உட்காந்துட்டு என்னால் எந்திரிக்கவே முடியலைங்க. வார்னிஷ் ஸ்ப்ரே எல்லாம் அடித்தோம், அப்பவும் ஒன்றும் ஆகலை. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே கால் வீங்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு டவுட்டாவே இருந்துச்சு, ஒருவேளை கால் உடஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. இல்ல அதெல்லாம் ஒன்றாகாதுன்னு நினைச்சேன். அப்புறம் போக போக பெயின் அதிகமாயிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலி அன்னைக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போல. அன்னைக்கு நான் நேராக வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் பெயின் போக போக ரொம்ப ஜாஸ்தியாச்சு. காலை கீழே ஊனவே முடியலைங்க. இப்படி ஊனி நடப்போம்ல, அப்படி காலை ஊனவே முடியல. சரி ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை கூப்பிட்டேன். பசங்களாம் வந்துட்டாங்க. பசங்க கூட வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். அங்க பார்த்தா உள்ள போறேன். ப்ரோ நீங்க வாசன் தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாங்க வாசன் தான். ப்ரோ நான் உங்க டிடிஎஃப் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சரியான சந்தோஷம். சரி ப்ரோ வாங்க நானே உங்களை பாத்துக்கிறேன். அவரே கூட்டு போய் பெட்ல எல்லாம் படுக்க வச்சு எல்லாமே ப்ராப்பரா எல்லாமே பார்த்தாரு. அந்த கிளிப் எல்லாம் நான் கடைசியில ஆட் பண்றேன். இப்போதைக்கு இதெல்லாம் பேசி முடிச்சிடலாங்க. அங்க வந்து காலை வந்து ஜெராக்ஸ் எடுத்தாங்க, இது எக்ஸ்ரே எடுத்தாங்க. அப்புறம் பார்த்தா ஃப்ராக்சர்ன்ட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வீக்ஸுக்காவது அந்த மாவு கட்டு போடணும் அப்படின்ட்டாங்க. வேற வழி இல்லாம நானும் மாவு கட்டு போட்டுட்டேன். அங்க இருந்த நம்ம டிடிஎஃப் நம்மள அவ்வளவு கேரா பாத்துக்கிட்டாரு. லவ் யூ டிடிஎஃப். உண்மையா எப்படி சொல்றதுன்னே தெரியல உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு. இப்ப நம்ம வண்டி எடுத்துட்டு எங்க வெளியே போனாலும் நம்ம டிடிஎஃப் தாங்க. ப்ரோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இப்ப ரீசெண்டா இப்போ ஆக்சுவலி நம்ம கால் அடிபட்டு 1 வாரம் ஆச்சு. சரிங்களா? இந்த 1 வாரத்துல நான் நிறைய டிடிஎஃப் பார்த்துட்டேன். சரிங்களா? சூப்பர் பைக் ஷோரூம் போனோம். அங்க கூட நம்ம டிடிஎஃப் கால் உடஞ்ச காலை வச்சுட்டு நொண்டிட்டே எல்லாம் போனேங்க. தெரியுங்களா? அதாவது பைக்ல நான் என் அண்ணா வந்து என்ன பைக்ல கூட்டு போயிட்டாரு. அங்கிருந்து நொண்டிட்டு போய் சூப்பர் பைக்ல பார்த்துட்டு இருந்தேன். டிடிஎஃப் சூப்பர் பைக் எப்போ வாங்குறோம்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த உடஞ்ச காலை வச்சுட்டே ஒரு ரைட் பண்ணுவோங்க. பெரிய ரைட் பண்ணுவோம். அந்த பெரிய ரைடு வீடியோ மட்டும் நீங்க ட்ரெண்டிங் கொண்டு வந்துருங்க. அந்த வீடியோ ஃபுல்லா எண்ட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நாள் நம்ம கிட்ட சூப்பர் பைக் இருக்கும். இது கன்ஃபார்ம். சரிங்களா? இப்பவே கற்பூரம் அடிச்சு கூட சத்தியம் பண்றேன். அதே மாதிரி கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. என்ன வருத்தம்னா கால் லைட்டா பெயின் ஆகுதுங்க. அப்பப்போ கால் வந்து நல்லா ஊனிட்டேன்னா வைங்களேன், ரொம்ப வலிக்குது. நம்ம சும்மா இல்லை, நம்ம வந்து ஸ்டன்ட் ப்ராக்டிஸ் மறுபடியும் போனேன். சரிங்களா? கால் உடஞ்சு 3வது நாளே நான் வந்து பிராக்டிஸ்க்கு போனேன். வீலிங்ல அடிச்சேன், ஸ்டாப்பில அடிச்சேன். பட் என்னால் சுத்தமா முடியலைங்க. இந்த கீரே மாற்ற முடியலைங்க. கால் என்னால் இப்படி வைக்க முடியுது, பட் கீர் மாற்ற முடியல. அப்புறம் வண்டி ஆகிற வைப்ரேஷன்ல பெயின் ரொம்ப அதிகமாயிடுச்சு. சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன். கொஞ்ச நாள் போட்டு டிடிஎஃப் இந்த பெரிய ரைடு சொன்னேன்ல, இந்த பெரிய ரைடு முடிச்ச உடனே மறுபடியும் நம்ம ஸ்டண்ட்ல இறங்கிடுவோங்க.
அதெல்லாம் விடுறதே கிடையாது. டிடிஎஃப் இந்த கிவ் அப் பண்ற பழக்கமே இல்லைங்க. நம்ம எப்பவுமே நெவர் கிவ் அப் தான். கவலையப்படாதீங்க. வீழ்ந்தாலும் விண்ணை தொடுவோம், பறந்தாலும் மண்ணை தொடுவோம். ஏன்னா நம்ம டிடிஎஃப்னா சொல்லவா வேணும். கடல்ல இருக்கும் நண்டு டிடிஎஃப்க்கு இல்ல நெவர் எண்டு. சரிங்களா? அப்புறம் இன்னைக்கு ஒரு சம்பவம் ஆகி போச்சுங்க. என்னன்னா, சரி வீடியோ எடுக்கிறோமே போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு வந்தேன். நம்ம காலுக்கெல்லாம் இந்த கவர்லாம் மாட்டி தண்ணி எல்லாம் உள்ள போறாத மாதிரி அந்த மாவுக்கட்டுல வந்து தண்ணி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால மாவுக்கட்டுக்கு வந்து நல்ல கவர்லாம் போட்டுட்டு உள்ள போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா மாவுக்கட்டு ஃபுல்லாமே ஈரமாயிடுச்சு. அது கவர் போட்டும் வேஸ்ட் தான். எப்படிடா இது தண்ணி உள்ள இறங்குச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன். இந்த ஒரு வாரமும் நம்ம கவர் போட்டு தான் குளிச்சோம். அப்பெல்லாம் தண்ணி இறங்கல, கொஞ்சம் தான் இறங்குச்சு. பட் இன்னைக்கு நல்லா ஹெவியா இறங்கிடுச்சு. கால் போக போக ரொம்ப பெயின் ஆகுதுங்க. இந்த ஈரம் பட்ட உடனே ரொம்ப பெயின் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட்டே எல்லாத்தையும் கிழிச்சு எடுத்துருவேன் நினைக்கிறேங்க. இன்னைக்கு நைட்டே எல்லாத்தையும் கிழிச்சு எடுத்துட்டு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போய் மறுபடியும் ஒரு மாவு கட்டு போட்டு வரணும். என்ன டிடிஎஃப் பண்றது? ஏன்னா நடந்து பார்த்தேன், நடக்க முடியுதான்னு. நடக்க முடியலைங்க. அதாவது ஊனி என்னால் நடக்க முடியுது. பட் காலை வந்து இப்படி ஸ்ட்ரெச் பண்ண முடியல. கரெக்டாக காலில் எந்த இடத்துல உடஞ்சிருக்குன்னா இந்த இடம் இருக்கு இல்லைங்க, இந்த இடத்துல உடஞ்சிருக்குங்க. இதுதான் கால்னா இந்த இடத்துல உடஞ்சிருக்கு. அந்த எக்ஸ்ரே எடுத்தது வந்து வச்சிருந்தேன், பட் எங்கே மிஸ் பண்ணேன்னு தெரியல. அது வீடியோ கிளிப்ல வருங்க, அது பார்த்தா தெரியும் உங்களுக்கு. யாராவது இந்த டாக்டர் இந்த மாதிரி நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். டிடிஎஃப் இந்த இடத்துல நான் மெயினாக ஒரு விஷயம் சொல்லிக்கணும். அவ்வளோ ரைடிங் கியர்ஸ் போட்டே நமக்கு அந்த அளவுக்கு அடி. அப்போ ரைடிங் கியர்ஸ் இல்லைன்னா எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்க. நீங்கள் ஏதாவது ஸ்டண்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா தாராளமாக பண்ணுங்க. பட் எல்லா ரைடிங் கியர்ஸும் போட்டுட்டு பண்ணுங்க. ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ஸ்டண்ட் ரைடரை கூட வச்சுட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆக்சுவலி நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டண்ட் ரைடர்கிட்ட கேட்டு வச்சிருந்தேன். அவரு சரின்னு சொல்லியிருந்தாரு. கடைசியில் வந்து நம்ம ஸ்டண்ட் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு பைக்கெலாம் ரெடி பண்ணிட்டு அவருக்கு ஃபோன் பண்ண, அவர் வந்து ஃபோன் அவாய்ட் பண்ணாரு. சரி அவருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். பேர் யாருன்னு சொல்ல விரும்பல, வேணாங்க, அவங்க பொழப்ப நமக்கு எடுக்கக்கூடாது. அதனால நம்ம தனியாகவே தாங்க பழகிட்டு இருக்கோம். நான், என் ஃப்ரெண்டு, இன்னொரு தம்பி. அந்த பையன் வந்து நம்மளோட ஜூனியர். அவங்க 3 பேர் தான் சேர்ந்து பழகிட்டு இருக்கோம். அதனால தான் சீக்கிரமாக கற்றுக்க முடியாது. பட் கற்றுக்க முடியும், சீக்கிரமாக கற்றுக்க முடியாது. போகட்டுங்க, டைம் எடுக்கட்டும். எத்தனை வாட்டி விழுந்தாலும் அத்தனை வாட்டி எந்திரிச்சு அத்தனை வாட்டி நம்ம ப்ராக்டிஸ் பண்றோங்க. வேற லெவல் பண்றோம் டிடிஎஃப். இந்த ஸ்டண்ட்டுங்கிறதுக்குள்ள இறங்கிட்டோம். இந்த இடத்துல நம்ம டிடிஎஃபோட கால் தடத்தை ஒரு உயரமான இடத்துல பதிச்சுட்டு தான் இறங்கி வரும். சரிங்களா? நேத்து நம்ம ஷார்ட்ஸும் ரீல்ஸும் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுலயே நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சு பையன் வந்து ஸ்டண்ட் பண்ணி கீழே வந்து காலை உடைச்சுக்கிட்டான்னு. நிறைய பேர் ரொம்ப சோகமாயிட்டீங்க, சேடா வந்து கமெண்ட்ஸ் வந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும். ஏன்னா நம்ம பாண்டிச்சேரி ரைட்ல இருந்து வரும்போதே ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடென்ட் வீடியோக்கு நீங்க எவ்வளவு ஃபீல் பண்ணீங்கன்னு தெரியும். அதே மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். நீங்க அதை விட ஜாஸ்தியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இது ஃபீல் பண்ற விஷயமே கிடையாது டிடிஎஃப். நம்ம இருக்கிறது பைக் ஃபீல்ட்ல இருந்தாலும் நம்ம வண்டி எடுக்கும் போதும் ஒத்த வீல்லையே தான் போறோம், வண்டி நிறுத்தும் போதும் ஒத்த வீல்லையே தான் வந்து நிறுத்துறோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணி தான் ஆகணும். விடுங்க டிடிஎஃப், எல்லாமே பார்த்துக்கலாம். வாசனுடையான் படை கஞ்சான் அப்படின்னு சொல்றதை விட டிடிஎஃப் உடையான் படை கஞ்சான்னு சொல்லலாம். நீங்க இருக்கும்போது எனக்கு என்னங்க கவலை? எனக்கு எந்த கவலையும் இல்லை. அதனால நீங்களும் யாரும் சோகமா இருக்காதீங்க. சரிங்களா? லவ் யூ டிடிஎஃப். அதுவும் இல்லாமல் இந்த பெரிய ரைட் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டோம்னா எப்படி 1 மில்லியன் ரீச் ஆயிடுவோம். சூப்பர் பைக் வந்துடும். அதுக்கப்புறம் என்னங்க, வேற லெவல்ல பண்ணலாம். சூப்பர் பைக்லயே நம்ம வேர்ல்ட் ரைட் பண்ணிடலாம். நம்ம தமிழ்நாட்டில இருந்தே அதர் கண்ட்ரிக்கு போலாங்க. ஓகே டிடிஎஃப், நீங்க வந்து நம்மளோட ஹாஸ்பிட்டல்ல பண்ண அட்ராசிட்டி எல்லாம் நீங்க பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. அதை பார்த்துட்டு வந்துடுங்க டிடிஎஃப். தென்பாண்டி சீமையிலே ஏன்னா மாவுக்கட்டு ஓபன் பண்ணும்போது காலைல வெள்ளை வெள்ளைன்னு வருதுமா? பேச்சாடா பேசுன பேச்சு. என்ன ப்ரோ, லேவ் மிஸ் பண்றேனே ப்ரோ சொல்றீங்க? ஆமா ப்ரோ, உண்மையா? லேவ ரொம்ப மிஸ் பண்றேன். வெயில் அடிச்சு ஊத்துதா ப்ரோ? இடத்தை பொறுத்து மாறுது ப்ரோ. பனி அடிச்சா ஒரே அடியா பனி அடிக்குது. நைட்ல நடுங்க ஆரம்பிச்சிட்டேன். காஷ்மீர்ல எப்படி ப்ரோ? ப்ரோ காஷ்மீர் ஒன்றும் பெருசு இல்லை ப்ரோ. அதாவது ஜம்மு காஷ்மீர் அந்த மெயின் ஏரியான்னு சொன்னாங்கல்ல, அந்த இடத்துல சரியான வெயில். எப்படி லாக்டவுன்ல எப்படி உள்ள விட்டானுங்க? நான் பூந்துட்டேன் ப்ரோ. நம்ம நிலைமை இப்படி ஆகி போச்சே மச்சான். பஞ்சாயத்து ஆச்சுல ஹைதராபாத் ப்ரோ. தலை அப்ப நீங்க அது வர்றது இல்லையே, அதனாலதான் ட்ராக்ஷன் தராங்க. ப்ரோ தப்பில்ல இப்போ ஒன்றும் நல்லா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் இறக்குங்க. போட்டதுக்கு பிளெயினே இருக்கு. அப்படியா? இன்னும் தரல. வரலாம். ஆராய்ச்சி பண்றாங்கடா. ஆராய்ச்சியா? டிடிஎஃப் இவங்க வந்து நம்மளோட டிடிஎஃப்ங்க.
ஸோ வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்லே டிடிஎஃப் வேற லெவலில் எங்கேயும் டிடிஎஃப் எதுலேயும் டிடிஎஃப். இவரு தான் நம்மளை பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்தார் இத்தனை நேரம். ப்ரோ முகத்தை காட்டுங்க. கால் சுடு எப்படி பொறுத்துக்கிறீங்க? கால் சுடுமா? என்ன யாரடா வீடியோ எடுத்துட்டு இருக்க? வந்து என்ன எடுறா இந்த பக்கம் வாடா. சுடுதுண்ணா. தோசைக்கல்ல மாவு ஊத்துற மாதிரி இருக்குமாப்ல. அந்த கயிறு எடுத்து அதுல தொங்க விடுங்கண்ணா. கீழே வைக்க முடிய மாட்டேங்குது. நான் படத்துல எல்லாம் அப்படிதான் வரும். படத்துல அது எலிவேஷன். அதுக்கு இப்படி எலிவேஷன் பண்றது. அது எதுக்கு? அது ஸ்வெல்லிங் குறையறதுக்காக எலிவேஷன் பண்றது. ஸ்வெல்லிங்னா இதெல்லாம் வீடியோல இருக்காது. வீக்கம் ப்ரோ, என்ன எதுமே தெரியாம இருக்கீங்க. ஓ ஸ்வெல்லிங்னா வீக்கமா? எனக்கு தெரியாது. நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? அப்ப இங்கிலீஷ்ல அதான் என்ன படிச்சிருக்கேன்? லிட்டரேச்சர். நான் கண்டுபிடிச்சேன். இங்கிலீஷ் லிட்டரேச்சர். நானு அவர் மூஞ்சி போடுற ஷாக் ஆயிட்டாரா? ஐ அம் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் பட் நோ இங்கிலீஷ். அவ்வளோலாம் சுடுறதுல நான் சுடுது. இப்போ என் ஷூ போட்டு போக முடியாதா? நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ஷூ வேண்டாம். ஒரு பென் எடுத்துட்டு வா, எழுதி விட்டுறலாம். என்ன எழுதலாம் சொல்லு. நான் வந்து சாயந்தரமே ஸ்டண்ட் ப்ராக்டிஸ்க்கு போகலான்னு நினைச்சேங்க. பட் அண்ணாங்கெல்லாம் 3 வாரம் ரெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. அதுதான் ஒரே யோசனையா இருக்கு. 3 வாரம் தானே எப்படியோ பல்ல கடிச்சிட்டு இருந்துடலாம். அதுக்கப்புறம் போய் வேற லெவல் பண்ணிடலாங்க. ஆனா கொதிக்குதுண்ணா. எதுடா இதா மாவு? இப்போ இதை கட் பண்றதுனால இந்த மிஷினை வச்சு தான் ஜொர்னு கட் பண்ணுவாங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது உனக்கு கை உடைஞ்சதாடா? யாரோ கை உடைஞ்ச பையன் வந்து சொல்லுவான், அப்படியே ஒரு சுத்திட்டு இருந்துச்சுடா, இப்படியே வச்சு கட் பண்ணாங்கடா அப்படின்னு. வீடியோவை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நம்மள ஒரு அக்கா வந்து வீல் சேரில் தள்ளிட்டு போவாங்க. நான் இப்போ தென்பாண்டி சி இல்லை அப்படின்னு சொல்லி பாட்டு பாடியிருப்பேன். அந்த அக்கா கத்தி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த அக்காவோட ஸ்மைல் செம்மங்க. அந்த அக்கா சிரிக்க ஆரம்பித்த உடனே அந்த ரிசப்ஷன் எல்லாம் இருப்பாங்களே, அமைதியாருங்கன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க இந்த பக்கம் இருக்கிறவங்க. நான் என்ன பண்றது, இந்த பையன் அப்படி பண்றான், சிரிப்பு காட்டிட்டே இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம நம்ம ஸ்மைல் எங்கேயுமே குறையல டிடிஎஃப். உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் என்ன சொல்றேன்னா, எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் சிரிச்சிருங்க டிடிஎஃப். சிரிச்சிருங்க, வாய் விட்டு சிரிச்சிருங்க, அப்படி இல்லைன்னா மனசுக்குள்ளேயே சிரிச்சிருங்க. சரிங்களா? சிரிச்சாலே நம்ம பிரச்சனையோட பாதி சொல்யூஷன் கிடைச்சிரும். அவ்வளவுதான், நம்மளோட பெயினும் பாதி கம்மியாயிடும். அதனால பிரச்சனையே கிடையாது. ஹாஸ்பிட்டல் நம்ம சிரிக்கிறத பார்த்துட்டு, தம்பி ஹாஸ்பிட்டலில் இப்படிலாம் சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை தம்பி அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் நம்ம டிடிஎஃப் எல்லாம் இருந்தார் பார்த்தீங்களா, அவர் தாங்க அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி ப்ரோ இப்போ எப்படி இருக்கு, ப்ரோ இப்படி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தார். ப்ரோ இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்கன்னு தெரியும், லவ் யூ ப்ரோ. அன்னைக்கு நான் எவ்வளவோ உங்களுக்கு தேங்க் பண்ணேன், பட் இருந்தாலும் அதெல்லாம் பத்தாது. அதனால தான் இந்த வீடியோலையும் நான் உங்களை வந்து மென்ஷன் பண்ணுறேன். அவர் வந்து திண்டுக்கல் ஊருக்காரருங்க. அவர் வந்து நம்ம மேலே அவ்வளோ பாசமாக, அவ்வளோ அக்கறையாக, டிடிஎஃப்னு ரொம்ப உரிமையோட நம்ம கிட்ட பழகினாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த இது சொல்லுவாங்களே ஒரு பழமொழி, 1000 சோறுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லி, அது எனக்கு டைலாக் மறந்துருச்சு. அந்த மாதிரிங்க எனக்கு இனி என் கண்ணுக்கு திண்டுக்கல் ஊருக்காரங்களாம் பா ரொம்ப பாசக்காரங்கப்பா அப்படின்னு தெரியுங்க. டிடிஎஃப்ஏ கீழே விழுந்துட்டோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், வீழ்ந்தாலும் விண்ணை தொடுவோம், பறந்தாலும் மண்ணை தொடுவோம். சரிங்களா டிடிஎஃப்? ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ கண்டிப்பா வந்துடும். நம்மளோட பெரிய ரைடு வருது பாத்தீங்களா, அதை மட்டும் ட்ரெண்டிங்ல கொண்டு வர வச்சிருங்க டிடிஎஃப். எப்போ வந்து நான் ரைட் பண்ணுவேன்னா, கால் கொஞ்சம் சரியாகட்டுங்க. இப்போ என்னால் ஊனி நடக்க முடியுது, பட் இப்படி காலை வந்து இப்படி ஸ்ட்ரெச் பண்ண முடிய மாட்டேங்குது. இந்த ஸ்ட்ரெச் பண்றது மட்டும் ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம பாட்டு வண்டி எடுத்துட்டு புறப்பட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், பாத்துக்கலாங்க. வாசனுடைய படைக்கஞ்சான், டிடிஎஃப் படைக்கஞ்சான். ஓகே, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். டாடா பை பை, டேக் கேர். இவ்வளவு வேகமா போனாலும் சேஃபா போங்க. அதே மாதிரி ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க, ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க. பாய் டிடிஎஃப், லவ் யூ, பார்த்து சேஃபா இருங்க. லவ் யூ, பார்த்து சேஃபா இருங்க. ரைடிங் கேஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. பாய். ஓகே, நல்லா இருக்கு.
வீடியோவை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நம்மள ஒரு அக்கா வந்து சேர்ல தள்ளிட்டு போயிட்டு இருப்பாங்க, சாரி வீல் சேர்ல.